குற்றம் சாட்டப்பட்ட நபரான அஜித்குமார், இறந்து போன அஜித்குமார், அவர் மேல ஏற்கனவே ப்ரீவியஸா ஏதாவது வழக்கு இருக்கா? இல்ல. அவர் ஹிஸ்டரி ஷீட்டரா? இல்ல. இப்பதான் முதலாக அவர் மேல ஒரு புகார் குடுக்குறாங்க. அந்த புகார்லயும் இவங்க எஃப்ஐஆர் கூட போடல. காவல்துறையில அழைக்கிறாங்க. இவங்க அந்த அம்மாவும் பொண்ணும் என்ன சொல்றாங்க, நாங்க சீட்டுக்கு பின்னாடி ஒரு 9½ பவுன் நகை வச்சிருந்தோம். அந்த நகைய காணல. அப்படி சொல்லி திருப்பூர் காவல் நிலையத்துல புகார் குடுக்குறாங்க. காவல்துறையில அவர கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மானாமதுரையில இருந்து தனிப்படை ஸ்பெஷல் டீம். எல்லாருக்குமே தெரியும். ஒரு பெரிய வழக்கு. 100 பவுன் நகை வந்து ஒரு நகைக்கடையில கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. கொள்ளையர்கள் யாரென்று தெரியவில்லை. அவர்கள் தமிழ்நாட்டில இருக்கிறாங்களா? ஆந்திரால இருக்கிறாங்களா? வட மாநிலத்துக்கு ஓடி போயிட்டாங்களா? அப்படின்னு அதுக்கு ஸ்பெஷல் டீம்ஸ் போட்டிருக்கோம். டிஎஸ்பி தலைமையிலான டீம் போட்டிருக்கோம். எஸ்ஐ தலைமையிலான டீம் போட்டிருக்கோம். 7 டீம் 7 இடத்துக்கு போச்சு. அதுங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆமா. 9½ பவுன் நகைக்கு எஃப்ஐஆரே போடாத ஒரு வழக்கு இருக்கு. நீங்க வந்து ஸ்பெஷல் டீம் மானாமதுரையிலிருந்து ஒரு 6 பேர் கிளம்பி வந்து அவர வச்சு விடிய விடிய அடிச்சு, அந்த கார நகர்த்தி வச்ச அந்த பையனையும் அடிச்சு, அவர தம்பிய அடிச்சு, அவர் கண்ல வந்து மிளகா பொடிய போட்டு இந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ அந்த அந்த வழக்கோட தீவிரத்தன்மைய தமிழக மக்களே பார்க்கும் பொழுது, கிட்டத்தட்ட இது பெனிக் ஜெயராஜுக்கு என்ன நடந்ததோ, அந்த அளவிற்கு ஒரு மோசமான